என்ன கீதா இது? அவ்வளோ தூரம் அறக்க பறக்க ஓடி வந்தோம், இங்க ஒரு புழு பூச்சிய கூட காணல. ஒருத்திலும் வராம எல்லாரும் சேர்ந்து எங்க போனாலுவ? அக்கா இருங்க, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு இல்லையா, பாப்போம். வரலன்னா எவ்வளோ இருந்தாலும் ஃபைனு தான். அது எப்படி கீதா, நம்ம எப்படி ஃபைன்னு சொல்ல முடியும்? அதான் குழு தலைவியாவா ஆயிட்டா இல்லையா? இனி சொல்ல முடியுமா எப்படி? ஏக்கா குழு தலைவிதான், ஆனா உலகத்துக்கே தலைவி ஆகல, புரியுதா? அதெல்லாம் யாருனாலும் சொல்லலாம். இன்னைக்கு வரட்டுக்கா, இந்த 5 நிமிஷம் மட்டும் பார்ப்போம். அவளுக்கே குழுனா என்னன்னு தெரியாது, அது எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது. இவ எல்லாம் குழு தலைவியாவே எத்தனை பேருக்கு உயிரை எடுக்க போறான்னு எனக்கு தெரியல. கணக்காவது பார்க்க தெரியுமான்னு கூட தெரியலக்கா. நீ எல்லாம் குழு தலைவியா இருந்தா நான் எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு காசு தருவக்கிதா. இவ்வளோட்டெல்லாம் இனி எப்படி கேட்டு நான் எப்படி காசு வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. பார்த்துக்க, கேட்டா தருவாளானி மட்டும் தெரியவே முடியாது. அது எங்க தராம எப்படி போயிருவா? இது அவ வீட்டில் உள்ள காசு கிடையாது, குழு காசு. கண்டிப்பா தந்துதான் ஆகணும். ஒரு நல்ல குழு தலைவினா இப்போ ஒரு 50,000 ரூபாய் இருக்கிற இடத்துல 5 பேர் கேட்கணும், 5 பேருக்கும் 10,000 பிரிச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரே அடியா ஒரே ஆளுக்கே கொடுத்தாதான் தப்பு, புரியுதா? உன வேணா நம்மளே கேட்டுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் தான், தேவைப்படும் போது எப்படியாவது வாங்கணுங்கிறத சொல்றேன். எப்படி அதெல்லாம் கேட்டுக்கலாம்க்கா, அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அதுக்கெல்லாம் பேசிக்கலாம், விடுங்க. கடையை வேற ஆரம்பிச்சிருந்தாளுவ, அந்த மதப்புல மறந்துட்டாலும் என்னன்னு தெரியலையே. மறந்தா மறந்துட்டு போட்டுக்கா, நடக்கலன்னு நினைச்சுக்கிடுங்க. நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றதுதான். இவ்வளோலாம் விட்டே வைக்கிற மாதிரி கிடையாது. டைரக்டா அந்த சார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வாராளோ பாரு மினிக்கிய. ஹலோ ஹலோ ஹாய். என்ன வசந்தி, 5 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துட்டியே? ஆமா, பின்ன வராம இருக்க முடியுமா? நான் தான் குழு தலைவியாச்சே. என்ன ராணியக்கா நின்னுகிட்டே இருக்கிறிய? மரியாதை மனசுல இருந்த போதக்கா உட்காருங்க. அது இல்ல வசந்தி, காசை வாங்கிட்டேனா சீக்கிரமா நான் கிளம்பணும். பாத்துக்க, என் தங்கச்சிக்கு வீட்டுக்கு போறேன். அதான் எப்படி? இருங்கக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்பதானே தலைவியே வந்திருக்காவ, இனி தலைவிக்குள்ள ஒரே ஆட்டணும் இல்லையா? இருங்க. என்ன லட்சுமி அக்காவை காணல? கீதாவுக்கு ஏமால எவ்வளவு பாசம். வந்துட்டேமா, வா லட்சுமி. செல்விக்கு வீட்டு போகணும்னு சொன்னியா, போகலையா? குழுவனும் முடிச்சிட்டு போலான்னு வந்தேம்மா. ஹாய் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன வசந்தி, குழு விஷயத்தை பத்தி பேசம். புஷ்பா, ஓவரா பேசாத. எப்படி இருக்குதுன்னு கேட்டா நல்லா இருக்குறீங்களா அந்த மாதிரி கேட்கல. உங்களை நம்பி நான் குழுவில் நடத்திக்கிட்டு லோன் எடுப்பேன். நீங்க சட்டு புட்டுன்னு மலாக்க படுத்துக்கிட்டு பலாருன்னு மேலே போயிட்டீங்கன்னா எடுத்த லோனை யாரு கட்டியது? அதுக்குதான் எல்லாரும் ஃபிட்டா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் வசந்தி. குழுவில் உள்ளதை பத்தி பேச. அப்புறம் எல்லாரும் வீட்டில் சமைச்சிங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, குழுவுக்கு ரொம்ப தெம்பா இருக்கிறீங்களா, வெயில் காலத்துல நிறைய தண்ணி குடிக்கிறீங்களா, எப்படி? என்ன வசந்தி, குழுவில் உள்ளதை பத்தி பேசுன்னு சொன்னா என்னதமா பேசிக்கிட்டு இருக்க? உன் வாயில வந்து பேசிட்டு இருக்க. எதுக்கு ஃபாத்திமாக்கா கோவப்படுறிய? முன்ன பின்ன குழு நடத்தினா தானே தெரியும். தலைவருங்கிற பதவியெல்லாம் ஈஸின்னுலாம் நினைச்சிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க், நீ நடத்தி பார்த்தா தானக்கா தெரியும். ஓவரா நக்கல் அடிக்காதீங்க. எங்களுக்கும் குழுனா என்னது, எப்படி நடத்தணும், தலைவினா என்ன பதவி, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். அப்புறம் பைப்பில் எல்லாம் தண்ணி வந்துச்சா? எல்லாரும் வீட்டில் தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கீங்களா, எப்படி? என்னக்கா இந்த கிறுக்கி கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கியா? குழுவில் அதை பத்தி பேசுனா பைப்பில் தண்ணி வந்துச்சான்னு கேட்டுட்டு இருக்கா? இங்க பாரு வசந்தி, மகளிர் குழுவுக்கு மட்டும்தான் தலைவி, நீ பஞ்சாயத்து தலைவி கிடையாது. பைப்பில் தண்ணி வந்துச்சான்னு கேட்கியா? வர எலெக்ஷன்ல அதுலயும் நிக்க தானே போறேன், அதனால எல்லாம் விசாரிப்பேன். சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு லட்சுமி அக்கா 2 நிமிஷம் லேட்டு தான். 2 நிமிஷத்துக்கு ஃபைனை போடு. என்ன கீதா, உனக்கு ஒருத்தங்க என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஃபைனை போடுன்னு சொல்லியா? நான் லேட்டா வந்தேன். நீங்க கோவப்பட்டாலும் அதுதான் உண்மை. 2 நிமிஷம் லேட்டு தான். லேட்டுக்கு ஃபைன் போட்டு தான் ஆகணும். ஷட் அப். நீங்களே மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள பேசிட்டீங்கன்னா குழு தலைவி எனக்கு என்ன ஒரு மரியாதை? நான் பேசுறேன், எல்லாரும் அமைதியா இருங்க. வசந்தி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பேசுமா, எனக்கு கொஞ்சம் கிளம்பணும். பாத்துக்க. 2 மினிட்ஸ் தாக்கா. 2 மினிட்ஸ் தான். என்ன 4 முடி ஓவரா படம் காட்டிக்கிட்டு இருக்கு? அதான் தெரியல, ரொம்ப வெயிலா வேற இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ஆப்பிள் ஜூஸ், லெமன் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், அந்த ஜூஸ் இந்த ஜூஸ், எந்த ஜூஸ்னாலும் அடிக்கடி வாங்கி குடிச்சு உடம்பு கூலாக்கிட்டே இருக்கணும். அதனால நீங்க எல்லாரும் வீட்டுல எப்பவும் போட்டு குடிக்கிறது சிரமப்படுவீங்க. நான் ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், ஜூஸ் குடிக்கலாம். ஓகே பாருங்க,
கடுப்பு ஏத்திட்டு இருக்க கூடாது. குளிரோட விஷயத்த பேசணும்னா ஜூஸ் கடையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே கூல் கூல். சரி, போன மாசம் உள்ள ஃபைன் எல்லாம் மொத்தம் எவ்வளவு வருது சொல்லிக்கிதா? ஹேண்டிங் ஒரு கொடு. போன மாசம் யாருக்கெல்லாம் ஃபைனு? லட்சுமிக்கு 60 ரூபா ஃபைனு, ராணி அக்காவுக்கு 20 ரூபா ஃபைனு, புஷ்பா அக்காவுக்கு 30 ரூபா ஃபைனு, ஃபாத்திமாவுக்கு 20 ரூபா ஃபைனு, உங்களுக்கு 30 ரூபா ஃபைனு, உமாவுக்கு 20 ரூபா ஃபைனு, சின்ன பொண்ணுக்கு 10 ரூபா ஃபைனு. அப்போ உனக்கு? எனக்கு ஃபைன் எல்லாம் கிடையாது. நான் எல்லாம் அந்த நேரம் சீக்கிரமா வர்றதுதான். அதுலயும் கொடு தலைவிக்கு வந்து ஃபைன் கிடையாது. அந்த ஃபைன் எல்லாம் வசூலிச்சிட்டியா? நான் ஏன் வசூலிக்கணும்? அதான் நீ குழு தலைவியா இருக்க இல்ல, நீங்க தான் வசூலிக்கணும். நான் எல்லாம் எந்த ஃபைன் எல்லாம் கட்ட முடியாது. இவ்வளோ ஆண்டாண்டுக்கு ஒவ்வொரு ஃபைனை கூட்டிக்கிட்டே இருப்பாள். சந்தான்னு ஒரு அமௌண்ட்டை பிரிச்சுக்கிட்டு இருப்பாவ. நான் எல்லாம் கட்ட மாட்டேன். கூல்க்கா, கூல் 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 டவுன். என்ன சொன்னாலும் கெட்டவே மாட்டேன் வசந்தி. அதெல்லாம் கண்டிப்பா கெட்டிதான் ஆகணும். யாருனாலும் கெட்டிதான் ஆகணும். அந்த ஃபைன் பைசா எல்லாம் நான் தள்ளுபடி பண்ணி. ஏய் சூப்பர் வசந்தி. எது தள்ளுபடி பண்றியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அதான் நான் புது குழு தலை வந்தாச்சு இல்லையா, இனி எல்லாம் ஏன் முடிவுதான். அதனால அந்த ஃபுல் ஃபைன் பைசாவையும் நான் தள்ளுபடி பண்றேன். இன்னையில இருந்து புதுசா ஃபைன் பைசா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை பார்த்துக்கிடுங்க. முன்னாடி நடந்த மாதிரி ஃபைன் பைசா எல்லாம் வாங்கி ஒரே ஆளை அமுக்குறது கிடையாது. நம்ம குழுவில் இனி ஃபைன் பைசா வாங்குறோம். ஈவினிங் வர எவ்வளோ ஃபைன் பைசாயோ அதுக்கு இங்கேயே நம்ம ஒரு டீயும் காஃபியுமா போட்டு குடிக்கிறோம். அதிக அளவு பணம் இருந்துச்சுன்னா கூட வடையோ ஏதாவது வாங்கிக்கலாம். எப்படி? சூப்பர் வசந்தி. இதுக்கெல்லாம் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாத்துங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் இங்க இருந்து கிளம்பலாம், தாராளமா கிளம்பலாம். வாங்கக்கா கிளம்புவோம். குழுல இடையில போறவங்களுக்கு 50 ரூபா ஃபைன் போடப்படும். ஏன்டா கீதா கொஞ்ச நேரம் கூட இரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நாலு முடி சூப்பரா கலக்குது இல்ல? அதான் இவ்வளவுக்குள்ள இப்படி ஒரு புத்தியா நினைச்சு கூட பார்க்கல சின்ன பொண்ணு. நம்ம குழு இனி முன்னாடி மாதிரி எல்லாம் அப்படி இப்படி சொப்படின்னு எல்லாம் இருக்காது. உருப்படியா இருக்கான். ஓகே, உங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எந்தனாலும் என்கிட்ட எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். டைரக்டா வந்து பார்க்கலாம். ஓகே, என் வீட்டில் வந்து பார்க்கறதுக்கு பயந்தோ உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்ல பயந்தோ நீங்க யோசிக்க வேண்டாம். காசு விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம இங்கே வச்சு பங்கு வைக்கிறோம். சரி சமமா பிரிச்சு கொடுக்கறோம். சரியா? இப்ப 25,000 ரூபாய் இருக்கிற இடத்துல 4 பேர் கேட்டா என்ன பண்ணுவா? சிம்பிள். 4 பேரை கன்வின்ஸ் பண்ண பாப்பேன். 4 பேரை முடியலன்னா 4 பேருக்கு பிரிச்சு கொடுப்பேன். ஓகே, 4 பேருமே 25,000 ரூபாய் வியாழன் சொன்னா என்ன வசதி பண்ணுவா? வெரி சிம்பிள். ஒரு ஆளுக்கு குழுவுல இருந்து 25,000 கொடுப்பேன். மற்ற 3 பேருக்கு என்கிட்ட இருக்கே 75,000 ரூபாய் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு வட்டி வாங்குப்பேன். இதுல என்ன இருக்கு? எப்படியோ உங்க பிசினஸ் நடக்க அப்படிதானக்கா? எக்ஸாக்ட்லிடா. அதனால இந்த குழுவை நான் சூப்பரா செழுமையா ஆக்க போறேன். அதே மாதிரி என்னோட கருத்துல உங்களுக்கு யாருக்காவது எதிர்ப்பு கருத்து இருந்தா நீங்க அதை தாராளமா தெரிவிக்கலாம். எனக்கு இருக்கு. அதை என்கிட்ட தெரிவிக்காதீங்க. உங்களோட நண்பர்கள்கிட்ட நீங்க தெரிவிங்க. தயவு செய்து என்கிட்ட தெரிவிக்காதீங்க. இத்துடன் குழு முடிந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. ஒரு குழு கூட நடத்த தெரியல. ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டீங்க முதல்ல. கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணிட்டேன்டா யாரெல்லாம் வந்திருக்காள்னே. குழு விளங்குன மாதிரி தான். இக்க வாங்கக்கா. ஆக்கிதா என்ன வசந்தி ஓடிட்டாளுவ? ஆமாக்கா, போறவர்கள் போகட்டும், இருக்கிறவர்கள் இருக்கட்டும். நம் குழுவை நாமே செழுமையாக வளர்ப்போம். சரி வசந்தி, முடிஞ்சில. அப்ப நான் கிளம்பட்டாமா? ரூவா இப்போ அடுத்த வாரமா? ஆமாக்கா. என்ன ஃபைன் பைசா எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டியே? ஆமா, அப்படித்தானே எல்லாருக்கும் மனசுல இடம் பிடிக்க முடியும். பாரு, இனி குழுவை எந்த மாதிரிலாம் நடத்துறேனே. கீதா செமையா காண்டாயிட்டாக்கா. ஆகணும்ல, அவ ஆகணும் தானே இதெல்லாம் பண்ணனது. பாத்துக்கலாம் விடு. என்ன கீதா அப்படி பாக்கியா? பாத்தியா, மத்தவ குழுவே நடத்திட மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அழகா குழு நடத்தின பாத்தியா? இப்படி என்ன பாத்திமாக்கா, அவ குழுவுல பேசினதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்ட மாதிரி இருக்கு. அவ பேச்ச பார்த்தா அப்படிதானே இருக்கு. நான் அத சொல்லல கீதா. நீ என்ன நினைச்சிட்டு வந்தா? அவளுக்கே ஃபர்ஸ்ட் நாள் குழுவை பத்தி ஒரு சுக்கம் தெரியாது. எப்படியும் திணறிடுவா, குழம்பிடுவா, அப்படிதானே நினைச்சிட்டு வந்தா. அவளை பாரா ஃபர்ஸ்டே எடுத்த அன்னையே போட்ட ஃபைனை எல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்கா. ஆமா கீதா, எப்படியோ எனக்கு ஒரு 50 ரூபா லாபமாயி போச்சு பாரு. என்னக்கா 2 பேரும் விளையாடவா செய்யறிய?
அவ ஏதோ பெரிய அமௌண்ட் வாங்கி நீங்க லோன் எல்லாம் எடுத்ததை தள்ளுபடி பண்ண மாதிரி இவ்வளவு சந்தோஷப்படுறிய. ஒரு 50 ரூபா தள்ளுபடி பண்ணதுக்கு இப்படி பண்றிய. இருந்தாலும் இன்னைக்கு விக்கிற விலைவாசியில ஒரு 50 ரூபா பெரிய விஷயம் தானே. 50 ரூபாய்க்கு ஒரு மீனை வாங்கி போடலாம், மாங்காய் வாங்கலாம், ஒரு தேங்காய் வாங்கலாம், என்னெல்லாம் வாங்கலாம். ஒரு நாள் சாப்பாடே ஆயிரும் கீதா. 50 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டா பாரு. அப்படியே 2 ரூபாயும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. என்ன என் பக்கத்துல இருந்து நீ அங்க போயிடலாம் ஐடியால இருக்கிறீங்களா எப்படி? ஐயே அப்படியெல்லாம் கிடையாது கீதா. என்னதான் அவ ஆஃபர்ல வாரி கொடுத்தாலும் நான் எப்பவுமே உன் பக்கம் தான் கீதா. நான் எல்லாம் மாறவே மாட்டேன் கீதா. நீ யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டே கீதா? நான் எல்லாம் இதை சும்மா விட மாட்டேக்கா. நான் கஷ்டப்பட்டு லேட்டா வரவங்களுக்கு ஃபைன் போடுவானா? அவ எடுத்த எடுப்புல ஆஃபர் தள்ளுபடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விடுவாளாக்கா. நான் கண்டிப்பா இந்த ரூபாய் யார் இருந்தாலும் கெட்டி தான் ஆகணும். நானே ஒரு 20 ரூபா கட்டணும், கெட்டி தான் அக்கா ஆகணும். இதெல்லாம் எங்க பிழைக்க போகுது? சொல் புத்தியும் கிடையாது, செயல் புத்தியும் கிடையாது. என்ன ஃபாத்திமாக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? நடந்தது நடந்து போச்சு, அதெல்லாம் விட்டு தள்ளு. இனி நடக்க போறத பாருக்கிதா. சும்மா அதை இதையும் பேசி நீ ஏன் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா? உடம்புலையா இருக்கா டென்ஷன் ஆகி அழுதுகிட்டு ஓரமா உட்காரதுக்கு? அதுவும் கிடையாது. நீ டென்ஷன் ஆகாத கீதா. ஐயோ ஐயோ ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டா கீதா. எல்லாரும் எங்கேயும் போறாளோ என்னமோ இருக்குமோ. ராணிய கலவத்தியா அவசர அவசரமா நின்றுகிட்டே ரூபாய் கொடுத்துட்டு போலான்னு வந்துட்டாவ. அதான் சொன்னாவ இல்லையா, அவ தங்கச்சி விட்டு போனோம், நீ அங்கங்கே போவாவளா இருக்கா. இருந்தாலும் வசந்தி கொஞ்சம் குழுவை நல்லாதான் நடத்தின மாதிரி இருந்துச்சு. உனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் நான் உண்மையா சொல்லிங்கீதா. என்ன பாத்திமாக்கா, என்ன டென்ஷன் ஏத்தி பாக்குறீங்களா? டென்ஷன் ஏத்தல. அவ இப்படி குழுவை நல்லா பண்ணான்னு சொன்னாதான் நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணுவா இல்லையா, அப்ப பிடிச்சுக்கலாம். என்ன சொல்லியா? என்னவும் சொல்லலப்பா, உங்க இஷ்டம் என்னமோ அதே மாதிரியே பண்ணுங்க. சே கீதா கோச்சிக்கிட்டா போறா. வசந்தியே தூக்கி வச்சு தலையில வச்சு ஆடிட்டு இருங்கக்கா. பைத்தியாரே, ஒரு வார்த்தை மனசுல தோணதை சொல்ல முடியல, அதுக்குள்ளால மூக்கு மேல கோவறதுனா போட்டு. என்ன பாத்திமா, கீதா கூட இவ்வளவு நாளும் இருந்துமா அவ கேரக்டர் ஒரே தெரியாம இருக்கு. அவ முன்னாச்சு அடுத்தவங்களை புகழ்ந்து பேசினா அவளை பொறுக்குமா? நல்லா சரி. ஏன் இனி இதை தனியா போய் ஏத்தி விடணுமோ? நான் எதுக்குப்பா ஏத்தி விட போறேன்? தவளை தன் வாயால் கெடும். நீயே பேசி நீயே கெடுத்துக்கிட்டா இல்லையா? இது நான் இடையில எதுக்கு வாரேன்? எப்ப இது என்னன்னே தெரியலையே. இவள்கிட்ட பேசினா அவளுக்கு பிடிக்கல, அவள்கிட்ட பேசினா இவளுக்கு பிடிக்கல. ஆமா இப்ப கீழே எதுக்கு இப்படி கோச்சிக்கிட்டு போறா? சிங்கி தட்டலாம், ஒரு அளவுக்கு தான் தட்ட முடியும். அவ கூட இருக்கானே ஓவராவா தட்டிட்டு இருக்க முடியும்? போனா போட்டு நமக்கு என்ன. எப்பா 2 வாரத்துக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எப்ப சித்திகை வீட்டுக்கு போலான்னு இருக்கு. இந்த பேக்கையும் தூக்கி போட்டுக்கிட்டு சித்திகை வீட்டில் போயிருந்துட்டு 2 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துடணும். சுபிய சொல்லவே வேண்டாம். கட்டுக்கதை சொல்றதுல அவனை அடிச்சுக்க ஆளு கிடையாது. சும்மா அக்கா அக்கான்னு கூடயே தெரிவான். எடி எக்கா எக்கா, என்ன ஆச்சரியமா இருக்கு? என் தங்கச்சி என்ன அக்கானியா கூப்பிட்டியா? மழை வர போகுது. ஏன்டி வெளியே மழைகள் ஏதாவது பெய்யுதா இப்படி? அதெல்லாம் ஒன்றும் பெய்யலட்டி அக்கா. எக்கா என் துணியை எடுத்து வச்சுட்டே இப்படி அசுக்கு புசுக்கு. உன் துணியை உன் பேக்ல தனியா எடுத்து வை. இது எனக்கு துணி மட்டும்தான், என் ஒருத்திக்கு மட்டும்தான் இவ்வளவு துணி. டி அம்மா என்ன சொல்லிட்டு போனாவ? ஏன் ஒரே பேக்கு கொண்டு போறாவோ 3 இருக்க துணியை ஒரே பேக்ல வைன்னு தானே சொல்லிட்டு போனாவ. அம்மா சொல்லிட்டு போனா துணியெல்லாம் அப்படியே யாரி ஒரே பேக்குள்ள போய் உட்காந்துருமா? நான் எடுத்து வச்சேன், எனக்கு துணி இவ்வளவு வேணும். உனக்கு அம்மைங்க தனி பேக் வேணா எடுத்துக்கோங்க. எடி தனியா எத்தனை பேக்கிட்டு தூக்கிட்டு தெரியாதுக்கு? அதனால என் துணியை இதுக்குள்ளே வை. அதான் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். முடியாதுன்னு சொன்னா போயா, வேற பேக் எடுக்க எவ்வளவு நேரம் ஆயிடும்? இல்லடி போற இடத்துல எல்லாம் செல்ஃபி எல்லாம் எடுக்கணும். இந்த பேக்கையும் கொண்டு தெரியறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அதனாலதான். ஓஹோ, நானா மேடம் அலுங்காம குலுங்காம வருவிய, நாங்க உங்க துணியை சேர்த்து சுமந்துக்கிட்டு வரோம். அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணா நீ வேற பேக் இடமா. மக்களே எடி எம்மா எப்பா எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா இப்படி? எம்மா இங்க பாருங்கம்மா, இந்த பெரிய பேக்கை எடுத்திருக்காம அந்த பேக் நிறைய அவ துணி மட்டும்தான் வச்சிருக்கா. நம்ம 2 இருக்க துணியை இன்னொரு கட்டவை ஏதாவது எடுக்க வேண்டியதாட்டு இருக்கம்மா. எடி என்னது வீட காலி பண்ணிட்டா போறா? 2 நாள் போயிட்டு வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பேக் நிறைய துணி எடுத்து வச்சிருக்கு? இது 2 நாளா? நான் 2 வாரம் தான் நின்னுட்டு வரேம்மா. அப்படி இருந்தாலும் எடையடே நான் வருவேன் இல்லையா, அதனால துணியை தரலாம். ஒரே அடியா மொத்தமா வாரி கட்டிட்டு போவாதட்டி. ஏன்
ரெண்டாவது மூளுக பேச்சு கேட்ட ஆடுறிய. எம்மா நீங்க சும்மா இருங்க. நான் ஏன் துணியெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வச்சாச்சு. நான் இனியெல்லாம் கலைக்க மாட்டேன். உங்களுக்கு அவளுக்கு ஒரு பிக்ஷா ஏதாவது எடுங்க. ஆறுங்கம்மா எப்படி சொல்லியா நீ? எம்மா எம்மா வீட்டுல இருந்தாதான் சண்டை போட்டு தொலைஞ்சாலுன்னு பார்த்தா வெளியே எங்க கிளம்புனா இவ்வளவு எல்லாம் ஒரு நேரம் தீராது. சும்மா சண்டைனா மனுஷனுக்கு ஒரு நிம்மதி வேண்டாமாக்கா. எம்மா நான் எங்கேயும் வரலம்மா. நீங்களே கிளம்பி போறீங்கன்னா போயிட்டு வாங்க, இல்லைன்னா வீட்டுல இருங்க. நான் எங்கேயும் வரல, தள்ளு. எம்மா ஏம்மா படுத்துக்கிட்டிய? எழும்புங்கம்மா, சித்தி கேட்டு போலாம்லம்மா. என்ன பேசாம கடக்க விடணும். நான் எங்கேயும் வரலன்னு சொல்லியாச்சு. நம்ம சரி பிள்ளை ஆசைப்பட்டுட்டு வருஷத்துல நிறைய நாளா போறோம், வருஷத்துல ஒரு நாள் சரி கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு குழுவுல கூட அவ்வளவு நேரம் இருக்காம பட காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஓடி வந்தா இவ்வளவு இங்க பேக்கு கொண்டு போறது பிரச்சனை. பேக்கு அதுக்கு ஏமா பேக் அடிச்ச விட்டுறிய வாட்டி அப்புறம் ஒரு இடத்து கூட நான் நிம்மதியா போன மாதிரி இல்லவே இல்லை. எப்ப அவன் சண்டை போட்டு கத்தி கதறி தான்ப்பா போனோம். நான் எங்கேயும் வரல. எம்மா ஏம்மா எம்மா கிளம்பலாமா? இது எல்லாம் ஒன்னாலதான். இது ஒரே ஒரு பேக்கை எடுத்துட்டு போண்டி. உன் துணியை கொஞ்சம் எடுத்து கீழே வை. ஏன் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி அம்மிட்ட ஏற்றி விடுறியோ? நீ இப்படியா பாவம் போல கெஞ்சது அம்மா கேட்கணும், மறுபடியும் என்கிட்ட கோவப்படணும், சண்டைக்கு வரணும். அதுக்கு தானே ஒன்று ஆசை. போட்டி அப்புறம் போலாமாம்மா? எம்மா போமாமா. தமிழ்ல தானே சொன்னேன். ஃபர்ஸ்ட் உங்க பேக்கு சண்டையை முடிங்க, துணியெல்லாம் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் போடணுமா போண்டாம நான் யோசிக்கேன். எப்பா வீட்டுல வந்தாலே ஒரு நிம்மதி இல்லப்பா. பிள்ளைகளால வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல, வெளியே போனா அடுத்த வீட்டுக்காரர்களால நிம்மதி இல்ல. ஏன்டி இப்படி இருக்கா? ஏன் இப்போ உனக்கு என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருட்டி. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கோம். இப்ப நீ வேற ஒரு பேக்கு சண்டையை கொண்டு வந்தியனா எப்படி நம்ம சித்தி கேட்டு போறது? யோசிச்சு பாரு. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? அம்மா சொல்லிய மாதிரி ஒரே ஒரு பேக்ல மட்டும் துணியை வச்சு எடுத்துட்டு போவண்டி. எல்லாம் எதுக்கு? அது அம்மா சொல்லல, நீ சொன்னது. நீ அம்மிட்ட சொல்லி கொடுத்தது. சரி விடு, கிளம்புவோமா எப்படி? அம்மா வேற கோவத்துல கோச்சிட்டு போயாச்சு. இனி அவையில சமாதானம் படுத்தி கூட்டு வரணும். ஏன்டி இப்படி இருக்கா? அப்போ இப்படி நிக்கட்டா? ச்சே, போனா போங்க. ஏன் நான் மட்டும் தான் சித்தி விட்டு போனேன்னு ஆசைப்பட்டனா? உங்க யாருக்கு ஆசை இல்லையா? என்ன பண்ணுங்க. கோவத்துல என் பேக் எட்டி மிதிச்சிட்டாவ. என்ன தியாடுனீலாம் பூ மாதிரி சொன்னா எதுக்கு? ஆமா, வாரத்துல 4 நாள் குழுவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறா. எத்தனை குழு லட்டி சேர்ந்திருக்கா? ஆமா, வாரத்துல 4 நாள் போறேன். இவைய பார்த்தாவ கடுப்ப வேற ஏத்தாதுங்க. ஏன் எதுக்கு என்ன தியாடுனிய? மாட்டுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துருவேன். அதுக்கு தான் தியாடனேம்மா. ஒவ்வொரு தடவை நான் சொல்லி தான் வாங்குவீங்களாக்கா. வைக்கோல் எல்லாம் ஃபுல்லா தீந்துச்சு. வைக்கோல் வாங்கணும், புண்ணாக்கு வாங்கணும், வேற என்னென்ன வேண்டாம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஏன் குழுல யாரும் திட்டுனாவளா எடுத்தாவளா? இப்படி என்னட்ட ஆத்திரத்தை கொண்டு கொட்டிட்டு இருக்கா? ஏ கடவுளே, நான் சும்மா இருக்கணும்னு நினைச்சாலும் என்ன சும்மா இருக்க விட மாட்டாவ. நான் இப்ப சும்மா தானேங்க நிக்கேன். உங்களுக்கு போங்க, வேலை ஏதாவது இருக்குன்னா போய் பாருங்க போங்க. அது எப்படி டி? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் அப்படி சிரிச்சு குலுங்கி பேசியா? கட்டின வீட்டுக்காரன்கிட்ட ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கா? அப்படியே சிரிச்சிட்டாலும் சில்லற செதறிடும். நீங்க போங்கப்பா, உங்களுக்கு அந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிட்டு வாங்க. இந்த பூமாரி பிள்ளையா நோட்டு புக்கில் ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. சாயங்காலம் கடத்தெருவு போய் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி கூட்டிட்டு போறேம்மா. நான் பின்ன போய் வாங்கிட்டு வந்துடுவேன். நீ இருட்டுற முன்னாடி மாடை ஒன்று அவுத்து உலகத்துல கட்டிடுறேன்னா? சரி சரி. உன் ஃப்ரெண்டு வந்தாச்சு, நான் வாரேன். சரிங்க. ரணிகா வாங்கக்கா. பாரான் ஃப்ரெண்டை பார்த்தோன்னா 32 பல்ல அவளுக்கு வெளியே தெரியும். நம்ம கிட்ட தான் சிரிச்ச மாட்டா. என்ன ரணிகா, செல்வியை விட்டு கிளம்பணும் சொல்லிட்டு குழுல இருந்து வேற சீக்கிரமா வந்தோம். ஏன் கிளம்பலையாக்கா? தலை வேதனையா இருக்கு லட்சுமி. எப்பா எப்பவும் சண்டை, எங்க கிளம்புனாலும் சண்டை. அக்கா தங்கச்சியெல்லாம் இல்ல மாமியார மருமூலமான்னு என்ன தெரியல பாத்துக்க என் மூளோல. ஏக்கா என்னாச்சு? குழுவுக்கு வர முன்னாடியே செல்வியை விட்டு கிளம்புறதுக்கு ஒரு பேக்ல துணி எடுத்து வைன்னு சொன்னேன். இப்ப மூத்தவா ஒரு பேக் நிறைய அவ துணியை மட்டும் எடுத்து வச்சிருக்க, வேற யாருக்கு துணியை வைக்க மாட்டேன். நீ எத்தனை பேக சுமக்கிறதுக்கு சொல்லு? ஓ நீங்க நீ எந்த ஆளையும் சண்டை போட்டு கடங்க. நான் எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே வந்துட்டேன். யார் அனேக்கா பிள்ளைய எப்படா சித்தியார் வீட்டுக்கு போலான்னு ஆசையா இருந்திருக்கான். கூட்டிட்டு போக வேண்டியதானே. ஒரு பொறுமை கிடையாது பாத்துக்க. அக்கா தங்கச்சின்னு ஒரு துளி கூட பாசம் கிடையாது. 2 குட்டிகளும் மாறி யார என்னத்த சொல்லதுக்கு சொல்லு. அவரை ஒரு திறம்புல அடிச்சுக்கிடுங்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அங்க இருந்த நினைச்சுக்க எனக்கு தலைவியாதானே வந்துடான். கூடி போச்சுன்னா எவனையா தூக்கி போட்டு அடிச்சதுதான் தோணும்.
அதான் பேசாம கொள்ளாம இறங்கி வந்துட்டேன். அந்த ஆளு 2 பேக்னாலும் சரி எடுங்க, நீங்க தான் சமக்க வந்துட்டு சொல்ல வேண்டியதானே. யாரு ஏன் மூணலாம் இங்க இருந்து கிளம்பும் போது சரிம்மா நான் வச்சுப்பேன்னு சொல்லுவேன். இங்க இருந்து அங்க வர போறதுக்கு முன்னாடி ஒருத்திக்கு தலைச்ச வந்துடும், ஒருத்திக்கு டயர்டு வந்துடும், ஒருத்திக்கு வாமிட் வந்துடும். நான் தான் 2 தோலை 2 பேக்கையும் சுமந்துக்கிட்டு தெரியணும். இது எதுக்கு? சரி போட்டுறானேக்கா. அதனால நீங்களே ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டு வந்துட்டேம்மா. எப்பா பிள்ளைலாட்டா வளருதுவ. சரி வாங்க உட்காருக்கா, டீ போட்டு தரேன். வேண்டாம் லட்சுமி, இருங்கக்கா, தலை வேதனைன்னு சொன்னீங்களே, டீயை போட்டுட்டு வரல, இருங்க. சரி லட்சுமி. என்ன ராணி இதுல உட்கார்ந்தாக்கல இருக்கு? வாங்கக்கா, சும்மா லட்சுமி கேட்டுக்கு வந்தேன். டீயை போட போயிருக்கா, அதெல்லாம் உட்கார்ந்துருக்கேன்க்கா. என் வீட்டுல ஒரு எருமை மாடு உண்டு இல்லையா, அதை எங்கேயாவது பாத்தியா? இப்பதான் குழு முடிஞ்சு வீட்டுக்கு வரைஞ்சிட்டு வந்தா, இன்னும் வரலையா? இன்னும் வீடு வந்து சேரலம்மா. காலையில 8:30 வீட்டை விட்டு வெளியே வந்தவ பத்துக்க, மணி 5:30 கழியுது, இன்னும் வீட்டுக்கு வரல. நீங்க வேணா போங்கக்கா, நான் அவளை பார்த்துட்டு வர சொல்லட்டா? வேண்டாமா, உனக்கு எதுக்கு சிரமம், நானே பார்த்துக்கிட்டேன். கழுதைக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டு தானே ஆகணும். இங்க கெட்டுனவன் நல்லாதான் இருக்கான். வீட்டை இருக்க மாமியார் நான் தான் உதப்பட்டுக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்க. எதுக்குக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க வேணா உட்காருங்கக்கா, நான் போய் பார்த்துக்கிட்டு வரேன். வேண்டாமா, இரு நானே போய் பார்க்கேன். குழு அப்ப நேரவே முடிஞ்சிட்டுல? ஆமாக்கா, குழு எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிட்டு. சரி ராணி, நான் போய் பார்க்கேன். சின்ன பொண்ணுங்க மாமியார் வேற இப்படி கோவமா போகுதே. சின்ன பொண்ணுக்கு ஒரு போனை பண்ணி வீட்டுக்கு போன சொல்லிடுவோம். எப்படின்னா நம்ம குழு நடத்தினதை பார்த்து எல்லாரும் ஆடி போயிட்டா, வசந்து போயிட்டாவ இல்லையா? எப்படி சூப்பரா நடத்தினேன் இல்லையா? எல்லாரும் மனசுல ஒரு நினைப்பு, இவளுக்கு என்னத்த தெரியும், இவா எப்படி குழுவை நடத்திடுவானே. எப்படி நடத்தினேன் பாத்தியா? ஆமாக்கா, நான் கூட நினைச்சு பார்க்கல, அவ்வளோ சூப்பரான குழு இருந்துச்சுக்கா. ஏன்க்கா அந்த ஃபைன் பைசா எல்லாம் தள்ளுபடின்னு சொல்லி அனுபவிச்சிட்டீங்க? ஆமா, இவ பெரிய அதிபர் அரைக்கடியாவ. வாவுமா, நீ வேற 4 முடி ஏதோ ஜூஸ் கடை ஆரம்பிச்ச மதப்புல தெரியுது. ஆடா போன சின்ன பொண்ணு, அப்படியெல்லாம் இல்ல. ஏதாவது ஆஃபர் அள்ளி கொடுத்தாதானே வாடிக்கையாளர்கள் நம்ம பக்கம் திரும்பவ. நம்மளே குழு தலைய முதல் தடவை போயிருக்கோம், அதான் அள்ளி விட்டேன். ஃபைன் பைசெல்லாம் ரத்துன்னு. நீங்க ரத்துன்னு சொன்ன நேரமோ என்னமோ கீதாவுக்கு வயத்துல இருந்து கொயங்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. வயிற்றுச்சலுக்கா? ஆமா ஆமா, வயிற்றுச்சல் புகையா வாவலியா வந்தத நானும் பார்த்தேன்க்கா. பாரா, இப்ப அவ கூட உள்ளவளே நினைச்சிருப்பாள் இல்லையா? கீதாவை விட வசந்தி அக்கா தான் சூப்பரா குழுவை நடத்தியாவனி. அது போதும்ல நமக்கு. எல்லாம் போதும். காலையில இருந்தே ஜூஸ் வியாபாரம் ஒண்ணு கூட நடக்கல, அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு? எப்படி நீ வேற அதையாமல ஞாபகப்படுத்தினா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். ஷூ கடவுளே, கஷ்டப்பட்டு முதலீடு போட்டோம்னா ஒண்ணுமே வியாபாரம் ஆகல பாரா. என்னடே பண்ணதுக்கு. ஆமா, நீங்க 2 பேரும் கடை ஆரம்பிக்கிறீங்களா? எப்படி ஆரம்பிக்கணும்னுதாக்கா ஆசையா இருக்கு. நீங்க ஆரம்பிச்சதே அரைகுறையா போறத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன பண்ணானே? என் வீட்டுக்காரே வேண்டானே சொல்லியாவ. ஏன்னா ஏமனா இப்படி சொல்றிய? நான் மட்டும் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டா பண்ணுனேன். நானே அவசரப்பட்டு பண்ணியாச்சு, நீங்களும் தொடங்க வேண்டியதானே. எல்லாரும் உங்களை மாதிரி அவசர குடுக்கையா இருப்பாவளா எப்படி? அதுவும் இல்லாம கடை தொடங்கணும்னு சொன்னோன்னே முதலீடு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிருக்கிறிய. என்ன கையில காசு வச்சுக்கிட்டு தானே இருந்திய? நாங்க என்ன அப்படி வச்சுக்கிட்டா இருக்கோம்? ஏமா போதும், எனக்கு அளதுக்கு வெளியே இருந்த ஆள் யாரும் கூட்டிட்டு வரண்டாம். நீ ஒருத்தி போதும்னா இழுவ. ஹலோ, வசந்தி ஸ்பீக்கிங். ஹூ இஸ் காலிங்? வசந்தி, நான் ராணி பேசியம்மா. டெல் மீக்கா, வாட் ஹேப்பன்? வாட் யூ வாண்ட்? How is my குழு? வசந்தி விளையாடாத, சின்ன பொண்ணு அங்க இருக்காளா? யா வாட் ஹேப்பன்? சின்ன பொண்ணுக்கு மாமியார் சின்ன பொண்ணை தியாடிக்கிட்டு தெரியுது. அவ எங்க பட்டாலும் நீ பார்த்து திட்டதான் செய்ய. அது வீட்டுக்கு வர முன்னாடி இவளை வீட்டுக்கு போக சொல்லிடான். ஓகே நெக்ஸ்ட். வசந்தி, நான் சொல்லி புரியுதா எப்படிமா? சீக்கிரம் அவளை வீட்டுக்கு போக சொல்லு. ஓகே வாட்? என்னத்த புரிஞ்சா புரியலன்னு தெரியல. வையா சரியா இருக்கு. ஓகே அக்கா, ராணி அக்கா இப்ப தங்கச்சிட்டு கிளம்பிருப்பாப்ல என்னமோன்னா? அது தெரியலையே சின்ன பொண்ணு. எப்படி நம்ம பிசினஸ் ஓடுமா ஓடாதான்னு ஒன்றும் தெரியல.
ஏன்னா நாளைக்கு எதுவும் தெரு முனையில தள்ளி விட்டு பாப்பமா தள்ள வண்டி கடைய அதுதாக்கா பெஸ்ட்ன்னு நினைக்கேன். ஆமாக்கா, அங்கன்னா 4 பேர் போறவே வரவே வாங்குவாவ இல்லையா? இது வீட்டு முன்னாடி வச்சா யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்களா. அது கரெக்டு தான். சரி அப்ப நாளைக்கு அங்க தெருமுனைக்கு தள்ளிட்டு போயிருவேண்ணா. சரிக்கா, சரி சரி. ஃபோன்லாமா? யார் ஃபோன் பண்ணா? ஐயே சொல்ல மறந்துட்டேன் பாரு. உன் மாமியார் உன்னை காணல, நீ எல்லா இடமும் தேடிக்கிட்டு திரியுதான் சின்ன பொண்ணு. அது வீட்டுக்கு வர முன்னாடி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ராணி அக்கா தான் ஃபோன் பண்ணாவ. அட்ட 4 முடி, அத முதல்ல சொல்லாம தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்குதிய. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறேனாக்கா. என் மாமியார் ஊரெல்லாம் சுத்தி வரக்குள்ள நான் எப்படியா வீட்டுக்குள்ள போயிட்டேன். பாய்க்கா, பாய் பாய் பாய். பாரு மாமியார்னு சொன்னா எப்படி பறக்கியா நீ. அம்மா பெரியம்மா வரேன்னு சொன்னாவ இல்லையா? ஃபோன் பண்ணியலா? ஃபோன் பண்ணேன் மக்களே. ஓட்டு மட்டும் போட்டுட்டு வராளாம், இப்ப வந்துருவா. ஆமா பத்திரா, இன்னைக்கு எலெக்ஷனா? எப்ப நீங்க ஓட்டு போட போவில்லையா? போனோம் அக்கா, பெரிய மேல வந்த பிறகு ஒரு சாயங்காலம் மாதிரி போனோம். ஆமா சுபி எங்க? ஆமா அவன் போற வர இடம் என்கிட்ட சொல்லிட்டு பத்தியெல்லாம் போறான். என்கிட்ட கேட்காவ சுபி எங்கன்னு. என்ன தேடினியே தானே? அதான் பாஞ்சு வந்துட்டேன்ல. எம்மா எம்மா த ஸ்கூல்ல என்ன கூட்டமா? ஆமாக்கா, இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையா, அதான் ஒரே கூட்டமா இருக்கும். எல்லாரும் ஓட்டு போட வந்திருப்பாவ. போன மக்களே, கொஞ்ச நேரம் களையட்டு. வெயிலோட போறதுக்கு கொஞ்சம் வெயில் தந்தப்புறம் போலான்னு இருக்கேன். அக்கா கடையில போய் கொஞ்சம் சாதனம் வாங்க வேண்டியது இருக்கு மோனே, போயிட்டு வந்துறான். அது எப்படிமா? எனக்கு அது மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது. காலையில மீன் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு பையன் தூக்கிட்டு போறியலே, அந்த நேரத்துல உங்களால சாதனம் வாங்க முடியாதா எப்படி? இல்லனா கடை தான் திறக்காதா எப்படி? அதை விட்டுக்கிட்டு 10 மணிக்கு மேல கூட அதுவும் இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு 2-3 தடவை சாதனம் வாங்க கடைக்கு போறியலே, அந்த நேரம் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேலா? இல்லை கோவப்படாதல, போய் வாங்கிட்டு வால. சுபி ஒரு இழுச்சவாயன் இருக்கா, அவன்கிட்ட சொன்ன அவன் கேப்பான். அதனால அவன் வந்த பிறகு சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் வர்றதர அப்படியே இருப்பி, அப்படிதானே? எல்லாரும் நான் ஒரு இழுச்சவாயன் ஆகி போனேன், அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்ல மக்கா, நீ தான் சொல் பேச்சு உடனே கேப்பா. போயிட்டு வால. நானும் ஒரு மனுஷன் தான், என்னால எங்கேயும் அப்படிலாம் ஓடிட்டுலாம் தெரிய முடியாது. உடம்புல இருக்கிறதே 4 எலும்பு, அதையே அவங்க இங்க ஓட வச்சு முடிச்சிருக்கே போயில இருக்கு. வாங்கப்பா, இப்ப வரைய அப்பா வரவே இல்ல. அப்பான்னு சொன்னோன்னா எந்த ஆட்டம் ஆடுவோம் காலு. அப்போ உடனே கடைக்கு போற எடுக்கேன்னு சொல்லியா? இப்ப வெயிட் வரல. என்னால அங்கெல்லாம் போக முடியாது. சும்மா அங்கெல்லாம் போனா ஒரே பிரச்சாரம் பண்ற கூட்டமா இருக்கு. எலெக்ஷன் இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு வந்து பிரச்சாரம் நடத்தி அவ்வளவு போல. அப்புறம் அதே இதே எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. சரி பெரியம்மா வருவாளே, அக்கா வருவாளே, ஏதாவது வீட்டுல வாங்கி வைக்கலான்னு கடைக்கு போய் சொன்னா நீ போக மாட்டேங்கிற. அக்கா எல்லாம் வரவளா? அப்ப சீக்கிரம் எடுங்க, ஏதோ உங்களுக்காக போக வேண்டியதா போயிடுது. சரி போயிட்டு வரேன். வேண்டாப்பா, எனக்காக நீ போகண்டா. நான் கடையில போய் எனக்கு என்ன வேணுமோ நானே வாங்கிக்கிட்டேன். யாரும் எனக்காக போக வேண்டாப்பா. அட பைய எடுத்துட்டு வாங்கம்மா, நான் போயிட்டு வரேன். இருமக்கா இந்த வாரேன். பயந்தாங்கோழி பயந்தாங்கோழி. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்க நான் கனவா கண்டேன். ஏண்டி சோபி, சுபியையே அலற வச்சு பாக்குறியா? வைக்கிறேன்டி உனக்கு ஒரு ஆப்பு. போல போல உன் கை காலு அப்பான்னு சொன்ன என்ன நடக்குது. உன்னோட இதெல்லாம் உன் மைண்டுக்குள்ள வச்சுக்க, புரியுதா? என்கிட்ட காட்டாத. பாட்டி அக்கா எல்லாம் வரட்டு, அதுல எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பாரு. உன்னை ஒரு இடத்துக்கும் கூட்டு போக மாட்டேன், பாத்துக்கலாம்டி. நீ என்ன கூட்டு போறது? அப்பா நான் எங்க கேட்ட என்ன கூட்டு போவ, பாத்துக்கலாம்ல. போ 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 சோபி, காத்து வரட்டு, தள்ளி போ. அக்கா பெரியம்மா எல்லாம் இங்க வந்துட்டு போறது நீ எல்லாம் டம்மி பீஸ தாண்டி இருப்பா. அப்ப அப்பான்னு சொன்னால அலற மாட்டேன், பாப்போமா? பார்க்க தானே போறேன். நீ இந்த ஓவர் டயலாக் பேசுறது எல்லாம் உன்னோட வச்சுக்க. எங்க கிட்ட கொண்டாடாத, வந்துட்டான் பெரிய இவே மாதிரி. பொறாமையில பொங்காத சோபி, அப்படியே அப்பட்டமா வெளியே தெரியுது. ஆஹா, அப்படியே நாங்க பொங்கிட்டாலும் பொல்ல பாட்டி. ஏமா பைய எடுங்கம்மா, சீக்கிரமா போயிட்டு வரேன். பயந்தாங்கோலி பையன்.
நேத்து என்னாச்சு சின்ன பொண்ணு? மாமியார் தேடுதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஓடனா மாட்டினியா எப்படி? ம் நான் எப்படிக்கா மாட்டுவேன்? அதான் என் மாமியார் என்ன தேடி ஊரை சுத்தி வரக்குள்ள நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன் இல்லையா, நான் போய் 2 நிமிஷம் கழிச்சு இவியெல்லாம் வந்தாவ. இவியகிட்ட நான் எந்தோ தெரியாத மாதிரி உங்க அம்மா எங்க வீட்டுல ஆளையே காணலன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். இல்லாடி சின்ன பொண்ணு நீ. ம் வேற என்ன பண்ணது உமா? நான் கொஞ்சம் லேட்டா போய் நினைச்சுக்க, என் மாமியார் என்ன ஞாத்தையோட வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன் பாரு. அவ்வளோ கோவமா இருக்கு. ஏன் தான் இந்த மாமியார் மருவளுக்கு மருமகளோட சுதந்திரம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியல பாரு. இருந்தா உங்க 2 மாதிரி இருக்கணும். இருந்த மாமியார அப்படியே மோளுக வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீங்க 2 எவ்வளவு சந்தோஷமா உல்லாசமாலே தெரியறிய. கொடுத்து வச்சவியக்கா நீங்க 2. போதும் போதும், அங்க இங்க கைய வச்சுட்டு எங்க அடிமடியிலே கை வைக்காத. ஆ எங்களுக்கே அழியா பத்தியா? கொஞ்ச நேரம் நாங்க நிம்மதியா இருக்க உனக்கு பிடிக்கல? எப்படி என்ன என் மாமியார் என் மைனியார் இங்க வருவாவ, ஓட்டு போடணும் இல்லையா? ஓ, இன்னும் அவளுக்கு மாத்தி எடுக்கலையாக்கா? இங்கதான் ஓட்டு போட வராளா? என் மாமியார் எங்க மாத்த விடும்? அதுக்கு எப்படியாவது இங்க இருக்க சொத்துல கொஞ்சத்தை கொடுத்துக்கிட்டு மூளை இங்கேயே இருத்தலன்னு ஒரு ஐடியால இருக்கு. ஆ அது எந்த ஒரு அட்ரஸ் இன்னும் மாத்த விடவும் செய்யாது. அதே மாதிரி நாங்களும் சொத்தை கொடுக்கவும் விட மாட்டோம். அது வேற கதை சின்ன பொண்ணு. ஆமா, நீ யாருக்கு ஓட்டு போட்டா சின்ன பொண்ணு? அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுக்கா. நான் என்ன பிடிச்சதுக்கு போட்டேன். ஆமா, இது கடையை திறக்கலையா எப்படி? நீ வேற வா சின்ன பொண்ணு, கடையை திறக்கலையா நீ? என் வீட்டுக்காரன் நேற்று என்ன திட்டு தெரியுமா? எப்பா எப்பா இந்த ஆள் இப்படியெல்லாம் திட்டுவான்னு நீ தான் சின்ன பொண்ணு தெரியும். நம்ம எல்லாம் இந்த யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி வீடியோ போடியாவ. அந்த மாதிரி நினச்சேன். என்னை சப்போர்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, என்னை ஓத்திரம் பண்ணாமலாது இருக்கல இல்லையா சின்ன பொண்ணு? எதுக்கு எடுத்தாலும் அது ஏன் பண்ணி இதை ஏன் பண்ணேன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்காவ. பார்த்துக்க எப்படி என்னெல்லாம் முன்னேற விடியாவன்னு தெரியல. சரி, அது இதுதான் சொல்லிட்டு இருப்பாவ. தடைகளை தாண்டி நிமிர்த்து வரணும் இல்லையாக்கா? ம் வரலாம் வரலாம். முதல்ல எல்லார்ட்டையும் ஓட்டு போடுங்கன்னு போய் சொல்லுவேன் சின்ன பொண்ணு. ஆமா பத்தியா, அதுதான் எல்லாரோட ஜனநாயக கடமை. வேற எல்லாரும் ஓட்டு போட்டாவளா எப்படின்னு தெரியலையே. அதானே இவங்க கிட்டையும் கேட்டுருவோம். நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு வந்துட்டோம், நீங்க ஓட்டு போட்டீங்களா? போடலனா சீக்கிரமா போய் ஓட்ட போட்டுருங்க. நம்மளோட உரிமையை யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க, என்ன போய் விட்டுட்டு வந்துருங்க. 4 முடி, அங்க யார்கிட்ட பேசுறிய? வாங்க போலாம். ஆமா வா, இனி பெய்தா என் வீட்டுக்காரெல்லாம் சாப்பாடே கொடுக்கணும் பார்த்துக்க. வா பின்ன போலாம். உமா, செல்வா வீட்டில் இருக்கானே எப்படி? ஆமாக்கா, இன்னைக்கு லீவு தான், வீட்டில் தான் இருக்கவ. ஏன்க்கா? அப்பாடா நல்லதா போச்சு. ஏன்க்கா? ஏன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செல்வாட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நான் வாரேன்னா. ஏக்கா என்னன்னு சொல்லிட்டு போங்களா? வரேன்னா. என்ன உமா, செல்வா கிட்ட பேசணும்னு இப்படி ஸ்பீடா போகுது 4 முடி? அப்படி என்ன விஷயமா இருக்கா? என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. இவ போற வேகத்துல பார்த்தா ஊர்ல இருக்க பலசரக்கு கடையெல்லாம் மொத்தமா விலைக்கு கேப்ப மாட்டிலே இருக்கு. ஏதோ வீட்டுக்கு தேவையான சாதனம் வாங்க சொல்லவாதான் இருக்கு. நான் போய் அதை பாக்கி என்ன சின்ன பொண்ணு கொஞ்சம் அசந்தேன்னு நினைச்சுக்க, இவ்விய தலையில மிளகா பொடியே அரைச்சிருவா பார்த்துக்க. இவ அப்படிப்பட்ட ஆளாக்கா. சரி உமா, நீ போ. உன் அக்காவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறியல்ல? ஆமா, பின்ன இவ்வளவு வருஷம் ஆகுது இல்லையா? இவ்வளவு இன்னும் புரியாம இருந்தாதான் தப்பு. புரிஞ்சுக்கிட்டது பெரிய விஷயம் சின்ன பொண்ணு. நான் என்ன யாருன்னு போய் பாக்கேன்னா. சரி சரி போ. நீ போற முன்னாடி உன் வீட்டை எழுதி கேட்டாலும் எழுதி கேட்கும், போய் பாரு. அதுவும் கரெக்ட் தான் சின்ன பொண்ணு. பிறகு பாப்போன்னா. ஓகே உமா, நீ போ. வாட்டு போட போன வீரன் போயிட்டு வந்துட்டாவ்ளா? வந்திருப்பாவானே, இன்னும் வீட்டுக்கு வந்த பாடு இல்ல. என்ன செல்வா, லீவு நாள் ஒரு நாள் தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன், போவே முடிய மாட்டேங்குது. இடையில ஒரு நாள் போய் பார்த்தேன், கொஞ்சம் போல காய்கறி எல்லாம் கிடக்குது பார்த்துக்க. நம்ம கொஞ்சம் வரப்பு வச்சு விட்டாதான் கொஞ்சம் நல்லா வரும் செல்வா. நீ ஆத்துக்கே வரலான்னு நான் நினைச்சேன். வீட்டில் இருந்தாலே என்னன்னு தெரியல, ஒரே டயர்டா இருக்கு. அப்படியே படுத்தது பார்த்துக்கிடுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டு, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீனா போயிட்டு வருவோமா? சரிண்ணே. செல்வா செல்வா, மைனி வந்திருக்கா போல இருக்கு. மைனியோ வாங்க. செல்வா, உமா வந்தாளா? இல்ல மைனியோ, உங்க கூட தான் வரதாட்டு சொன்னா. கடவுளே,
இந்த மனுஷன் இங்கேயா இருக்காவ? எதிர்பாராமலே வந்துட்டான். ஏண்டி செல்வா செல்வான்னு ஓடி வந்தா ஏதோ ஆத்திரமா அவசரமா ஏதோ விஷயம் சொல்ற மாதிரி. இப்ப என்ன பார்த்தா பஸ்ன்னு அப்படியே நிக்கையா? ஆமா, பஸ் நிக்கவா ஆட்டோ நிக்கவா போவாங்கங்க. நான் வேற சும்மா செல்வாவை பார்த்து 2 நாள் ஆச்சு, நீ வீட்டில் இருப்பானேன்னு பார்க்கலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. மைனி உமாவை காணல, உங்க கூட தான் வரதா சொன்னா. வாட்டு போட்டுட்டா, அங்க சின்ன பொண்ணு நின்று பேசி நிக்க, இப்ப வந்துருவா. ஏன் செல்வா? இல்ல மைனியோ, வந்துதான் துவாசு சுட்டு தரேன்னு சொன்னா. இன்னும் ஆளை காணல. வசந்தி எனக்கும் பசிக்க மாதிரி தான் இருக்கு. மைனியோ ஃப்ரிட்ஜில் தான் மாவு இருக்கு மைனியோ, எடுத்து எங்க துவாசை சுடுங்களாம். தேவைதான், அவசரப்பட்டு ஓடி வந்தேன் இல்லையா, துவாசை சுடணுமாமே துவாசை. ஐயோ கடவுளே. என்ன டீ உன உடனே எதையோ யோசிக்கியா? இல்ல எத்தனை தோசை சுடணும்னு யோசிச்சீங்க? நீ சுடு, சுடியதை பார்த்து எத்தனை வேணும் நாங்க சொல்லலாம். போவாங்க மைனியோ, எடுத்து சுடுங்களாம். சரி செல்வா. பேசாம இழுவைக கூடயே வந்திருக்கலாம். தேவைதான், எப்படியாவது இந்த மாசம் மளிகை சாதனத்தை இவன் வாங்குவானான்னு கேட்கலான்னு அவசரப்பட்டு வந்தோம். வந்த இடத்துல துவாசை சுட வச்சுட்டாவளே. அம்மையும் தங்கச்சியும் வரேன்னு சொன்னாவ. வந்தவனா 2 நாள் நிக்கிற மாதிரி சொன்னேன் பார்த்துக்க. நின்றுட்டு போட்டுனா சரிண்ணே, இதுல என்ன இருக்கு? அம்மைக்கு தான் இப்ப வர நம்ம வீட்டுல நிக்க பிடிக்கல. ஃபுல்லா ரேவதியை விட்டுனே இருக்காவ. ஆமா, என்ன பண்றது? அத்தா இங்க இருக்காவ, 4 முடி வேற அவசரப்பட்டு ஓடி வந்துச்சு. வா உமா. என்ன உமா, ஓட்டெல்லாம் போட்டாச்சா? ஆமா அத்தா, போட்டுட்டு வந்தாச்சு. நீங்க போவலையா? இனிதான் உமா போனோம். அதான் மைனி துவாசை சுட்டுட்டு இருக்காவ. சாப்பிட்டுட்டு போலான் இருக்கோம். வசந்தி அக்கா தோசையா சுடியாவ? சரி சரி, சுடட்டு. எனக்கு அப்படியே 2 தோசை சேர்த்து சுட சொல்லுங்களா தான். அதுக்கு என்ன உமா, சொன்னா செய்திட போறா. வசந்தி, ஏ வசந்தி. எங்க தோசைக்கெல்லாம் இப்பதாங்க அடுப்புல வச்சேன், அதுக்குள்ளார கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இந்த வாரேன். ஏம்மா சுடும்போது கூட ஒரு 3 தோசை சேர்த்து சுடுமா, அதை சொல்லதான் கூப்பிட்டேன். சுடியேன். எப்படியோ வசந்தி கையால சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு. சரி, மாவு போன ஆட்டிக்கலாம். சுடட்டு. இந்த சூட்டில் அடுப்பு கரையில் போய் நிற்கதும் கஷ்டமா தான் இருக்கு. சுட்டு தரட்டு சாப்பிடுவோம். என்ன உமா, நல்லா கூட்டமா எப்படி? கூட்டம் தாங்க, இந்த வாட்டி நல்ல ஓட்டு விழான்னு நினைக்கும் பார்த்துக்கிடுங்க. நல்ல கூட்டமா தான் இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு அமர போங்கன்னா. சரி உமா. அப்புறம் எல்லாரும் ஓட்டு போட வந்தாவள நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள எல்லாரும்? எல்லாரும் போறதும் வாரதுமா தான் இருக்கு. போயிட்டு வரவ. ஏங்க? இல்ல எல்லாரும் வராங்களான்னு கேக்கேன். ஆமா, யார கேக்குறிய நீங்க? புரிஞ்சிட்டு போல இருக்கு. அதுல உமா, வீட்டை சுத்தி உள்ள எல்லாரும் தான் வராங்களான்னு கேக்கேன். எல்லாரும் போக தெரியும். நீங்க தோசையை சாப்பிட்டுட்டு வாய மூடிக்கிட்டு அத்தா கூட போய் போட்டை போட்டுட்டு வாங்க. சரி உமா, அதுக்கு எவ்வளவு கோவப்படியா? சரி எல்லாரும் போனாதான் போவ. சரி உமா, போறேன். எதுக்கு அதை இதையும் அவள்கிட்ட கேட்டுட்டு இருக்கா? சாப்பிட்டுட்டு போய் போட்டு வந்துடலாம். சரிண்ணே. என்னக்கா எல்லாரும் ஓட்டு போட்டு வந்துட்டா இருக்கீங்க? ஆமா கீதா, இப்பதான் போய் போட்டுட்டு வந்தோம் பாத்துக்க. ஆமா, நீ வந்துட்டு உடனே வீட்டுக்கு வந்தாயா? அந்த ஸ்லிப்பை வச்சுட்டு போயிட்டேன்க்கா, அதான் அதை எடுக்கிறதுக்கு வந்தேன். இனி இதுல உட்கார்ந்துருக்கேன். ஏன் கீதா போகலையா? அது செல்வா போகும்போது அவங்க கூட போய் போட்டுடலான் இருக்கேன். அங்க எங்க நடக்க முடியல பாத்துக்கிடுங்க. ஏன் சார்ஜ் இல்லையம்மா? அவங்களா? அவங்க தங்கச்சி வீட்டு போயிருக்காங்க. அப்படியே வர லேட் ஆகணும்னு சொன்னாங்க. அதான் செல்வா கூட போய் போட்டு வந்துடலானே. அதான் வண்டி இருந்துச்சு இல்லையா, வண்டியில போக வேண்டியதானே. வண்டிக்கு என்னாச்சு? வண்டி அது ஒரு டப்பாங்குத்து வண்டிக்கா, ஆத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது பாத்துக்கிடுங்க. வீட்டுல சும்மா இருக்கும்போது நல்லா ஸ்டார்ட் ஆகும். எங்கேயாவது வெளியே எடுத்துட்டு போலான்னு கிளம்பும் போது ஸ்டார்ட்டே ஆகாதுக்கா. எப்படி ஸ்டார்ட் ஆகும்? செல்வா கூட போனேன்னு ஒரு முடிவில் இருக்கா, அப்புறம் எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்? கதை உடியாப்பா கதை. இதெல்லாம் செல்வா கூட போனோமா ஓட்ட போட்டோமா வந்தோமான் இருக்கேன்க்கா. அதனால்தான் எப்படியும் கூட தான் போவான், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி கீதா, சரி. அப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரீயா இருக்கீங்களாக்கா? என்ன வேலை வச்சிருக்கான்னு தெரியலையே. எதுக்கு கீதா ஃப்ரீயானு கேக்குறேன்க்கா? எனக்கு கொஞ்சம் சந்தை போக வேண்டிய வேலை இருக்கு. புஷ்பா ஃப்ரீயா தான் இருப்பா. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன் ஃபாத்திமா. ஏதோ சொன்னது மாதிரியே சொல்லி குடிக்கியா?
ஃப்ரீயா தான் இருக்கே நீ. அது இல்ல ஃபாத்திமா, அதான் உனக்கு வேற வேலை எல்லாம் இல்லைல்ல, வீட்டில் தானே இருப்பா, அதை தான் கேட்டேன். ஐயோ ஐயோ சண்டை போட்டுக்காதீங்க. எதுக்கு கேட்டேன்னா ஈவினிங் தோட்டத்துக்கு போறேன், வரீங்கன்னா கொஞ்சம் களை எடுக்கலாம், அதுக்கு தான் கேட்குறேன். மற்றபடி வேற எல்லாம் எதுவும் இல்லை. ஐயோ கீதா நீ கோச்சிக்காத, நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேன்னா சொல்லு. ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க அம்மா வராவ பார்த்துக்க, அதனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை கீதா. ஓ அப்படியா? இல்லக்கா, களை பிடுங்கிறதுக்கு ஆளை விடலாம் பார்த்துக்கிடுங்க. ஒழுங்கா கிளையும் பிடுங்க மாட்டேங்கிறானுவ, சேலரியை மட்டும் கரெக்டா வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கன்னா தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் களையெல்லாம் பிடிங்கி தந்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறி மட்டும் உங்களுக்கு தந்தா போதும் பாத்தீங்களா, அதுக்கு தான் யோசிக்கிறேன். எப்படிக்கா? ஏன்னா சந்தை போனக்கிதான் என்னால முடியாது பார்த்துக்க. எனக்கு எங்க அம்மா வர்றதால முடியாது கீதா, அதான் யோசிக்கிறேன். சரி விடுங்கக்கா, அப்ப இன்னொரு நாள் போய்க்கலாம். மாட்டா போல இருக்கே. சரி கீதா, இன்னொரு நாள் போகும்போது சொல்லு, அப்ப பாத்துக்கலாம்னா. சரிக்கா. செல்வா வருவார என்னன்னு தெரியல பாருங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன். பேசாம ஒரு போனை போட வேண்டியதுதானே. இல்லக்கா, நான் போன் பண்ணா உடனே அந்த உமாவுக்கு எங்க இருந்தா கோவம் வருதுன்னு தெரியல, உடனே திட்டுவா. புஷ்பாக்கா, நீங்க ஒரு வாட்டி உங்க நம்பர்ல இருந்து உமாவுக்கு போன் பண்ணி செல்வா வீட்டுல இருக்கிறாருன்னு இல்லையானு டைரக்டா விசாரிக்காதீங்க, இன்டைரக்டா விசாரிங்களா. நம்ம அடி வாங்குறது சாத்தியம்தான். புஷ்பாக்கா உங்ககிட்டதான் என்கிட்ட கேக்குதா? என்ன இப்ப பண்ணி? ஹலோ உமா, நான் புஷ்பா பேசுறேன். உமா சொல்லு புஷ்பா. ஏன் அது வந்து ஓட்டு போட்டுட்டியா? போட்டாச்சு. உன் வீட்டுக்காரர் போட்டாரா? ஏன் எதுக்கு கேட்டுட்டு இருக்கா? இல்ல, இங்க ஒருத்தங்க வந்து கேட்டாங்க, யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அதனால உடனே போட சொன்னாங்க, அதான் கேக்குறேன். என் வீட்டுக்காரே என்ன போடுறதுக்கு தான் கிளம்பியாவ. ஏன் அங்க சொல்லிட்டு தான் போடணுமா எப்படி? இல்ல கீதா, இல்ல உமா, கீதா சொல்லாதுங்க. அங்க உங்ககிட்ட யாரு வந்து கேட்டிருப்பா, யாரு விசாரிக்க சொல்லியிருப்பான்னு எல்லாம் எனக்கு தெரியும்க்கா. போனை வைங்க, மரியாதை கட்டுற பாத்துக்கிடுங்க. சரி உமா வை. திட்டியாவா? பின்ன அவகிட்டயே கீதான்னு ஏன் பேர் சொன்னா அவளுக்கு கோவம் வராதா? ஏன்க்கா, ஒரு விஷயம் கூட உங்களால ஒழுங்கா கேட்க தெரியாதா எப்படி? நீ ஏன் கீதா திட்டியா? உங்களை நம்பியெல்லாம் எந்த விஷயமே சொல்ல முடியல. ஒரு சின்ன விஷயத்த கூட ஒழுங்கா பண்ண முடியல. வாங்க, நல்லா வாங்க, இப்பதான் குளுக்குள்ளுன்னு இருக்கு. வாங்க கீதா, அது வந்து போங்கக்கா. அப்படியே போயிராத, சிரிப்ப பாரு சிரிப்ப. என்னம்மாக்கா, சாப்பிட்டியா? ஆமாப்பா, காலையிலே சித்தி வீட்டுல தோசை தந்தாங்களா, அதை சாப்பிட்டுட்டு தான் அங்கிருந்து விளையாடிட்டு இருந்தேன். சரி மக்களே, இப்ப நானும் அம்மையும் அங்கதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். சரிப்பா. எப்பா லீவு தானேப்பா, எங்கேயாவது டூர் போவோம்ப்பா. டூருக்கு தானே போயிடலாமக்கா. எப்பா கனி எல்லாமே வருவாப்பா, நம்ம சித்தப்பா கூட எல்லாம் சேர்ந்து டூருக்கு போவோம்ப்பா, ஜாலியா இருக்கேன்ப்பா. அதுக்கு என்னம்மாக்கா, போயிட்டு போனா போச்சு, வா என்னங்கன்னு சொல்லு, போயிடலாம்னா. ஷப்பா, என்ன அப்பாயும் மூலம் எங்க போறிய? நான் அப்பாயும் மட்டும் இல்ல, நீங்க நான் சித்தி சித்தப்பா கனி எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போமா? நீ போலாம் வருஷத்துல ஒரு வாட்டியாவது உலகத்தை சுத்தி பார்க்கணும்ப்பா. முதல்ல ஒன்ன சுத்தி என்ன நடக்குது நீ பாரு, ரெண்டாவது பார்க்கலாம் உலகத்தை. பேசுற பேச்சுக்கு ஒரு பொழப்பு கிடையாது. ஷப்பா, எப்படியோ காலையில சாப்பாடு இனிதே முடிந்தது. இளவைக வீட்டுக்கு போனதால காலையில சாப்பாடு சுமூகமா முடிஞ்சாச்சு. இனி மதியத்துக்கு தானே ஏதாவது பார்க்கணும். மதியம் செல்வாவை இங்கதான் வர சொல்லிருக்கேன், ஏதாவது சமைக்கும் போது யாரு சமையல் பண்ணா? ஏங்க உங்களுக்கு அங்க காலையில 2 தோசை தின்னுட்டு வந்ததுக்கு மத்தியான சாப்பாடு வர சொன்னியே? ஷோ கடவுளே, கிறுக்க மனுஷனா இருக்கிறவங்க, உங்களுக்கு எதுவுமே புரியாதா இப்படி? எனக்கு புரியாததுல ரெண்டாவது விஷயம், நான் சொன்னதை செய், சரியா? இப்ப நான் கனிக்க கூட விளையாடியப்பா. போமக்கா, பார்த்து விளையாடு, இங்க ஓடி சாடியில விளையாடாதீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சரிப்பா. நீ ஏன்டி மூஞ்ச தூக்கிச்சிட்டு இருக்கா? சமையல் பண்ண சொன்னதுக்கா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன், உடனே அங்கெல்லாம் சேர்த்து சமையல் பண்ணன்னு சொல்றிய. ஷப்பா எப்பா. சரி, மூஞ்ச நாராம உள்ள வேலை என்ன மாதிரி சட்டு புட்டுன்னு செய், சரியா? ஹெல்ப்புக்கான உமாவை கூப்பிட்டுக்காவ வருவா. சரி அதெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம், அதெல்லாம் விடுங்க. நமக்கு அடுத்த வாரம் கல்யாண நாள் வருது இல்லையாங்க? அது வேற வருதாக்கம்.
இந்த வாட்டி எப்படிங்க? கைக்கு காப்பா, காலுக்கு கொலுசா, இல்ல கழுத்துக்கு நெக்லஸா, என்னது காதுக்கு கம்மலா, என்ன வாங்கி தர போறீங்க? எப்படி ஏதாவது பிளான் வச்சிருப்பீங்க? இந்த வாட்டி என்ன பிளான் சொல்லுங்க. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தந்துடலாம் வசந்தி. ம் நிஜமா வாங்க சொல்றீங்க? வாங்கி தருவீங்களாங்க? என்னென்ன வேணும்னு சொல்லு, பேப்பர்ல எழுதி அப்படியே உன் கையில தாரேன். சும்மா கோவத்தை வருத்தாதீங்க. வருஷம் கல்யாண நாளைக்கு ஏதாவது வாங்கி தாங்கங்க. அப்பந்தானங்க நம்ம வீட்டுல செல்வம் எல்லாம் பெருகும். செல்வம் எல்லாம் பெருகியது இருக்கட்டு, தங்கம் என்ன ரேட்டுக்கு போகுது தெரியுமா? என்ன அழகா கேக்கியா? தங்கம் வாங்கணுமாமே, தங்கம். எங்க கல்யாண நாளைக்காவது ஏதாவது வாங்கி தாங்கங்க. ஆசையா இருக்குல்லங்க. உங்ககிட்ட தானங்க கேட்க முடியும். வேற யார்கிட்டங்க போய் கேட்க முடியும்? ஏட்டி, நீயே ஒரு 50 கிலோ தங்கம், உனக்கு எதுக்கிட்டி தங்கம்? அதென்னமோ கரெக்டு தான். இருந்தாலும் இந்த தங்கத்துக்கு தங்கத்தை போட்டு அழகு பார்த்தா இன்னும் நல்லா இருக்குல்ல? தங்கத்துக்கு மேல தங்கத்தை போட்டா நல்லா இருக்காது வசந்தி. நீ ஏன் தங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா, அப்புறம் ஏன் தங்கம் வாங்க போறோம் சொல்லு? புன்னகை இருக்க பொன்னகை எதற்கு? நீங்க சொல்லியதான் சரிதான். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள். ஆனா நான் தங்கம் தானே, தங்கத்துக்கு வைரத்தை போட்டு அழகு பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம் போ. ஏங்க உன் மாதிரி சலிச்சுக்கிட்டு சொல்றிய? ஆமா, நான் இது நிறைய நாளாவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு கேக்கே. என்னது? ஆமா, எப்படிங்க நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க? நம்ம ரெண்டும் உண்மையை சொல்ல போனா நல்ல ஒரு பேராகும். எப்படிங்க நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க? நீ வேற சும்மா வயிற்றுல கலப்பாத. நீங்க சொல்லுங்க. நீங்களாம் என்ன செலக்ட் பண்ணி உங்க வாழ்க்கை துணையா என்ன ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்லங்க. அது என்னன்னு சொல்லுங்களா, நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லைங்க. அதுல எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்குல்ல. சும்மா இரு வசந்தி, அதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு வீடு. சொல்லுங்க ப்ளீஸ்ங்க, சொல்லுங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் கேட்கியதால சொல்லி. ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாராம். அவர்கிட்ட ஒருத்தர் போயிருந்தாரு. எதுக்கு? கதையை சொல்லியதை முழுசா கேளு. அப்ப அந்த முனிவருக்கு முன்னாடி ஃபுல்லா நிறைய ரோஜா. அதுல என்ன கண்டிஷன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுல உனக்கு என்ன பூ பிடிக்குதோ ஒரே ஒரு ரோஜா மட்டும்தான் பறிக்கணும். அப்ப நான் ரோஜா வாங்க. இக்கதையை கேளு, குறுக்க பேசுனா எனக்கு மறந்து போயிடும். சொல்லுங்க. அப்போ அந்த முனிவரோட நிபந்தனைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு போறான். என்னென்ன நிபந்தனைனா, போறம்போது ஒரே ஒரு ரோஜா தான் பறிக்கணும், எக்காரணம் கொண்ட ரிட்டர்ன் வரக்கூடாது. சரியா? அப்போ அவனும் ஒருத்தர் நேரா போய்கிட்டே இருக்கான். போவ கலர் கலரா அழகழகா ரோஜா எல்லாம் அழகா பூத்து கிடந்துச்சு. இவனும் பாக்குறான் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் போவ இதை விட பெஸ்டா வரன்னு ஒவ்வொன்றையும் பெஸ்ட் கிடைக்கும் நினைச்சிட்டு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தான். கொஞ்சம் தூரம் போவ ரோஜா பூ இருந்த இடத்துல எல்லாம் அப்படியே மொட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் போகும்போதெல்லாம் அதெல்லாம் கருகி போயிருந்துச்சு. இவன் நினைச்சிட்டான், இனி இதை விட பெஸ்ட் எதுவும் கிடைக்காது போல, கையில கிடைச்சது ஏதாவது ஒண்ணு பறிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு ரோஜாவை பறிச்சிட்டான். அப்படியே பறிச்சுக்கிட்டு வந்த வழியோடு தான் வர முடியாதே, அதனால அப்படியே சோகமா வழியில வரும்போதெல்லாம் எவ்வளவோ ரோஜாக்களை பார்த்தோம், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இப்ப கையில கிடைச்ச இந்த ரோஜாவிலே எடுத்துட்டு வந்திருக்கோன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கொண்டு வந்தா முனிவர்கிட்ட. அதுக்கு முனிவர் என்ன சொல்றாரு? அவனும் சோகமா கொண்டு முனிவர்கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்கன்ட்டு அந்த ரோஜாவை காட்டினான். அதுக்கு அந்த முனிவரும், சரி உனக்கு கிடைச்சது இந்த ரோஜா தான், நல்லா இருன்னு சொல்லிக்கிட்டு வாழ்த்தினாரு. ஆமா, அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம்? அந்த ரோஜா நீதான். வழி நடுவையெல்லாம் எவ்வளவோ நல்ல ரோஜாக்கள் இருந்து இதை விட பெஸ்டா கிடைக்கும் வந்து கடைசியில எதுவுமே கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கிடைச்சத பறிச்சுக்கிட்டு வந்தேன். ஒருவேளை பறிக்காம விட்டுருந்தேன்னு நினைச்சுக்க, அந்த முனிவர் பக்கத்துல நானும் இன்னொரு முனிவரா தான் இருந்திருப்பேன். சிரிப்ப பாரு. உங்களுக்கு அப்ப நான் ஏனோ தானே கிடைச்ச மாதிரி தான், அப்படிதானே? எட்டி சும்மாட்டி, இதெல்லாம் சும்மா ஒரு கதையா சொன்னது. உடனே இதை தூக்கி தலையில வச்சிருவா. வா வசந்தி, போய் சமையல் வேலையை பாரு. உங்ககிட்ட இருந்து நான் கதையை கேட்டேன் தெரியுமா? எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்ன அழகா சிரிச்சு சொல்லியாவ.
நான் கையில் கிடச்ச ஏதோ ஒரு ரோஜாவான். ஏன்னா இவங்க முதல்ல நிறைய பேர் பார்க்க வந்தாவ. இவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் என்ன செலக்ட் பண்ணாவலாம். சரி போ வசந்தி, இந்த ஜென்மத்துல என் தலையில எழுதுறது நீ தான், அதை மாத்தவா முடியும்? போ போ. சலிப்பாயில சொல்றிய? சலிப்பா நல்லா சலிக்க உங்களுக்கு. எம்மா தாயே, நான் சலிக்கவே இல்லை புடைக்கவே இல்லை. நான் சொன்னது ஒரு கதை, ஜஸ்ட் ஒரு கதை தான். அதை அதோட விடு, சரியா? சரி சரி, அதெல்லாம் விட்டாச்சு. கல்யாண நாளைக்கு என்ன எடுத்து தருவிய? சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நல்ல ஒரு ரேட்டு கூடின புடவையாவது எடுத்தாங்கங்க. எப்படி? சரி வசந்தி, நீ ஆசைப்பட்டு நான் எடுத்து தராம இருப்பேனா? எடுத்தாரேனா? இங்க நிஜமாவா? நிஜமாதான் வசந்தி, கண்டிப்பா எடுத்தாரேன். நீ இப்ப போய் வேலையை பாரு. சரிங்க, இந்த சந்தோஷத்திலேயே போறீங்க. போ. உன் பீரோக்குள்ள என்னென்ன துணி உனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியாது. அதுல இருந்து ஒரு நல்ல சாரி எடுத்து தாரேன். போ, உனக்கு என்ன நான் எடுத்து தரணும்? அவ்வளவுதானே, எடுத்து வந்துட்டா போச்சு. வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து அவளோட புடவையில எது பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று செலக்ட் பண்ணி வைக்கணும்ப்பா. ஒரு கவர்ல போட்டு வச்சாதான் கேட்டோன்னு எடுத்து கொடுக்கவும் முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.